நான் சொல்ல போற இந்த விடயம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு யாருமே செய்ய துணிஞ்சிருக்க மாட்டார்கள். ஆனா எங்களுடைய அம்மா எங்களுக்காக செய்திருக்கிறா. எத்தனை குழந்தை பிள்ளைகள் நடு ரோட்டில் இருந்து தர்மம் கேட்கிறார்கள். இந்த அகதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு என்று சொல்லி சொந்த நாடு இல்லை, அவர்களுக்கு என்று சொல்லி பிரஜா உடைமை இல்லை. ஆனா அவர்களுக்கு உள்ள திறமைகள் இருக்கின்றன. தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கின்றது. எங்களுடைய உணர்வு பூர்வமான கதையை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இடத்துல நான் அது சொல்லி உங்களையுமே உணர்வு பூர்வத்துக்குள்ள வணக்கம். நான் தாரகா. ஒரு நாளை எடுத்துக்கொண்டா அந்த நாளுக்கு என்று சொல்லி நிறையவே முக்கியத்துவம் இருக்கும். ஒரு மாதத்தை எடுத்துக்கொண்டா அந்த மாதத்துல ஒரு சில முக்கியமான தினங்கள் இருக்கும். ஆனா ஆனி மாதம், அதாவது ஜூன் மாதத்தை எடுத்துக்கொண்டா நிறையவே உணர்வு பூர்வமான விடயங்கள் இந்த ஜூன் மாதத்துல நடைபெற்றிருக்கின்றன. நிறைய சித்திரவதைகள், நிறைய அடிமைத்தனத்துக்கு எதிராக ஆதரவு கொடுக்கும் முகமாக சர்வதேச ரீதியில இந்த ஜூன் மாதம் பல நாட்கள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இதுல நான் ஆரம்பத்திலேயே சொல்லி என்னுடைய அம்மாவினுடைய ஒரு தியாகத்தை பற்றி. நான் சொல்ல போற இந்த காணொளிக்கும் அந்த தியாகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நீங்கள் கண்டிப்பா யோசிப்பீங்க. உறவுகளை, உண்மைக்குமே நான் இந்த விடயத்தை சொல்லிக்க சரியா மனதளவுல மிகவும் ஒரு உணர்வு பூர்வமான விடயமா தான் இருக்க போது. ஏனென்று சொன்னா இப்ப என்ன கேட்டீங்கள் என்று சொன்னா இப்ப இருக்கிற நிலைமையில நான் செய்வனும் என்று சொன்னா கண்டிப்பா சந்தேகம்தான். ஆனா அன்றைக்கு அம்மா தன்னுடைய 50வது வயதுல எங்களுக்காக இந்த ஒரு சேவையை செய்திருக்கிறார். ஸோ அதை பற்றியுமே உங்களோட இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தினங்களை பற்றி சொல்லிக்க அதுவுமே ஒரு தினமா வருது. அதால அந்த விடயத்தை பற்றியுமே உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். காணொளிக்குள்ள முழுமையா சென்று விடயங்களை பார்ப்போம். எங்களுடைய காணொலியை தொடர்ச்சியா பார்க்குறீங்களன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து விட்டீங்கன்னாலே ஓகே. எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். நிறைய பிரயோசனம் உள்ள வீடியோக்கள் தான் வந்திருக்கு. உதாரணமா இந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பொது அறிவு, நுண்ணறிவு சம்பந்தமான விடயங்களாகவே இந்த காணொளியில அளவுக்கு அதிகமா இருக்கும். இவை அனைத்துமே சிறுவர்கள் முதல் இளைஞர்கள், யுவதிகள் வரைக்கும் அனைவருக்குமே ஒரு பிரயோசனப்படக்கூடிய விடயம். இன்னும் உலகத்துல நடக்கிற இது வரைக்குமே இவ்வாறான விடயங்கள் நாங்கள் தேடி திரிஞ்சு பார்த்துருக்க மாட்டோம். ஆனா நான் காணொளிக்காக அதிக அளவுல தேடி பார்க்க இந்த விடயங்கள் எனக்கு கிடைத்தது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல ஒரு சந்தோஷமானதான் இருக்குது. முதல்ல நான் ஒவ்வொரு நாட்களுக்கும் இருக்கக்கூடிய சிறப்புகள். ஜூன் மாதத்துல ஆனி மாதம், அதாவது ஆனி மாதம் என்று சொன்னா இங்கிலீஷ்ல ஜூன் மாதம் என்று சொல்லுவோம் தானே, அது எல்லாருக்கும் தெரியும். ஜூன் மாதம் 4ஆம் திகதி உண்மைக்குமே உலகத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு நாள். அதாவது ஆக்கிரமிப்பால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாள். இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு கதை இருக்கின்றது. அதாவது 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் ஹிட்லர் அவர்களுடைய ஆட்சி காலம் நடைபெற்று கொண்டிருந்தது. இவ்வாறு ஹிட்லர் அவர்களுடைய ஆட்சி காலம் நடைபெறக்க நம்பிக்கை என்னென்று சொன்னா ஆரிய குலத்தவர்கள் தான் இந்த உலகத்தையே ஆள பிறந்தவர்கள், அவர்களுக்கு தான் அத்தனை உரிமையும் இருக்கின்றது என்று சொல்லி அந்த குழுவும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். அதை குறித்து நிறையவே போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்க இந்த ஆரிய வம்சமை இன்னுமே பலப்படுத்தணும், ஆரிய வம்சத்தை அதிகரிக்கணும் என்று சொல்லிட்டு ஹிட்லர் அவர்கள் 1935ஆம் ஆண்டு ஜெர்மனியில செய்த ஒரு விடயம்தான் ஆரோக்கியமான ஆரிய குல பெண்கள். இவர்களுடைய வம்சத்தை எடுத்து பார்ப்பார். அந்த வம்சத்துல எந்த ஒரு கலப்புமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய ஆரிய குலத்து பெண்களை தங்களுடைய SS அமைப்பு போர் வீரர்களோட இணைக்க வச்சு அவர்கள் மூலமாக குழந்தைகளை உருவாக்கி அந்த குழந்தைகளை தங்களுடைய அரசினுடைய பொறுப்பில் எடுத்து வளர்த்தார்கள். அந்த குழந்தைகளுக்கு போர் மட்டுமே சொல்லிக் கொடுக்கப்பட்டது. யுத்தத்தில் எவ்வாறு பங்கு பற்றணும், எதிரணியை எவ்வாறு வீழ்த்தணும், அந்த விடயத்தை பற்றி மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதை ஒழிய மற்றும்படி கல்வி சொல்லிக் கொடுக்கல, உலகத்தை பற்றி நிறைய விடயங்கள் சொல்லிக் கொடுக்கல. ஒரு குழந்தை மண்ணில் பிறந்து வளர்ந்து அதுக்கு தேவையான விடயங்கள்
விடயங்கள் எதுவுமே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கப்படல. ஆக கொடுத்த விடயம் யுத்தத்துக்கு எவ்வாறு தயாராகலாம். இந்த குழந்தைகளை உருவாக்குவதற்குரிய பிரதான காரணமா இருந்ததே வந்து யுத்தத்தை குறித்து தான் இந்த குழந்தைகள் உருவாக்கப்பட்டது. தூய ஆரிய குல பெண்களுடன் SS அமைப்பு போர் வீரர்களை சேர்த்து உருவாக்கப்பட்ட குழந்தைகள். இவர்கள் வந்து இந்த குழந்தைகள் பிறந்தோன்னுமே ஆரிய குலத்து பெண்கள் அந்த குழந்தைகளை அரசிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவார்கள். அப்ப இந்த குழந்தைக்கு இறுதி வரைக்கும் தாய் யாரென்றும் தெரியாது, தந்தை யாரென்றும் தெரியாது. அனாதை என்ற ஒரு போர் வழியில தான், ஒரு பேர் வழியில தான் வந்து இந்த குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு 1-2 குழந்தைகள் இல்லை, 1000 குழந்தைகள். யுத்தம் நடைபெற்று யுத்தம் முடிவுக்கு வரைக்க இந்த குழந்தைகள்ல வந்து பலர் இறந்துட்டார்கள். சிலர் வந்து நடுத்தெருவில் அவர்களுக்கென்று சொல்லி நிற்கதியாக நின்றார்கள். சிலர் வந்து பிச்சைகள் எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் வந்து தீவிரவாதிகளாக மாறி, இன்னும் ஒரு சிலர் பல கெட்ட விடயங்கள் என்னென்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு எது சரி எது தவறு என்ற ஒரு விளக்கம் விளங்காது தானே. அப்போ அதால் தங்களுக்கு தெரிஞ்ச பாதையில் தாங்கள் வளர்வதற்கு ஏற்ற ஒரு வளத்தை உருவாக்குவதற்காக தவறான விடயங்களை செய்து தவறான வழியில் வந்து வாழ்ந்து கொண்டு வரைக்க இவர்கள் அனைவருமே வந்து ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள் தான். உண்மைக்குமே தாய் தகப்பன் இல்லாட்டி அந்த குழந்தைக்கு அன்றிலிருந்து இன்று வரை வரக்கூடிய பெயர் என்னென்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இன்னமும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான விடயங்கள் எதுவுமே கிடைக்கப்பெறாத பட்சத்தில் அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு நிலை, அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் இன்னொரு சூழ்நிலைக்கு ஆளாவார்கள் என்றுமே வந்து எங்களால் ஊகிச்சு பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதால் வந்து அவர்கள் உண்மைக்குமே ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அவர்களையுமே வந்து இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய நல்ல செயற்பாடுகளை செய்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் ஒரு சர்வதேச தினமாக இந்த தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஜூன் மாதம் 5ஆம் திகதி விலங்கினவாதத்துக்கு எதிரான நாள். உண்மைக்குமே வந்து இந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே வந்து மிகச்சிறந்த இனம் என்று சொல்லி ஒரு பெயர் ஒன்று இருக்கின்றது மனிதர்களுக்கு. ஏனென்று சொன்னால் வந்து இப்போ ஒரு காட்டை பொறுத்த வரைக்கும் விலங்குகள், அதாவது மிருகங்களை வந்து ஆட்சி செய்வார்கள். இந்த ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தான் வந்து விலங்குகள், அதாவது ஏனைய மிருகங்கள் பறவைகளை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பார்கள். இவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க என்ன விளக்கம் நடக்குது என்று சொன்னா வந்து அந்த மிருகங்கள் பறவைகள் ஏனைய பூச்சிகள் அவற்றை வந்து தங்களுடைய ஒரு அடிமை சொத்தாக பார்க்கிறார்கள். தங்களுடைய ஒரு சொத்து, அதுகளுக்குரிய ஒரு அடிப்படை உணர்வு, அடிப்படை உரிமை, ஒரு மனிதாபிமானம் மற்ற நிறைய செயற்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலங்களுக்கு முன்பு நான் ஒரு செய்தி ஒன்று வாசித்தேன். பசு மாடுகள் வந்து கன்று ஈன்ற பிறகுதான் வந்து இந்த பால் கிடைக்கும் பசு மாட்டில இருந்து. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கன்று போடுவதற்கு முன்னே இந்த பசு மாட்டில இருந்து பால் கறக்கக்கூடிய மாதிரியான ஊசிகள் சேர்வைகள் எல்லாம் இந்த பசு மாட்டுக்கு வழங்கப்படுகின்றன. இன்னும் அதிக அளவில் பால் கறப்பதற்கென்று சொல்லியே பல்வேறு விதமான ஊசிகள் போன்ற விடயங்கள் எல்லாம் அந்த மாட்டுக்கு வந்து செலுத்தப்படுகின்றது என்று சொல்லி கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது வந்து உண்மைக்குமே அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் இது வந்து விலங்கினவாதத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடு. உண்மைக்குமே இவ்வாறான செயல்பாடுகள் விலங்குகளை வந்து துன்புறுத்துறது ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயல்ன்றதை தாண்டி மனிதாபிமானமற்ற செயல். இதால் 5ஆம் திகதி ஜூன் மாதம் 5ஆம் திகதியை விலங்கினவாதத்துக்கு எதிரான நாளாக வந்து அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஜூன் மாதம் 8ஆம் திகதி உலக கடல் நாள். கடல்ல இருந்து வந்து எங்களுக்கு எக்கச்சக்கமான வளங்கள் கிடைக்கின்றன. இந்த உலகத்தில் வந்து பெரும்பகுதி கடலாத்தான் வந்து இருக்கின்றது. இந்த கடல்ல இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்களும் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. அதால கடலை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும், இன்னும் கடலை வந்து போற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஜூன் மாதத்தில் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. ஜூன் மாதம் 12ஆம் தேதி உலக குழந்தை தொழிலாளர்கள் தினம். உண்மைக்குமே வந்து இந்த குழந்தைகளை வந்து சிறுவர்கள் 18 வயதிற்கு உட்பட்ட அனைவருமே சிறுவர்கள். இவர்களுக்கு வந்து கல்வி கிடைக்கப்பெற வேண்டும். ஆனால் மாறா கல்வி கிடைக்கப்பெறுகின்ற இடத்துல வந்து அவர்கள் வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இது ஒரு தவறான ஒரு செயல். அதனால் இந்த செயலை எதிர்த்து அவர்களுக்கு, அதாவது இந்த உலக குழந்தை தொழிலாளர்களுக்குரிய உண்மையான வாழ்க்கையையும் அவர்களுக்கான சுதந்திரத்தையும் கொடுப்பதற்கான தினமாக இந்த 12ஆம் தேதி இருக்கின்றது. அடுத்தது ஜூன் மாதம் 14ஆம் தேதி குருதி கொடையாளர் நாள். உண்மைக்குமே இந்த நாளில் தான் எங்களுடைய அம்மாவை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
அதாவது இந்த இரத்தம் கொடுப்பது என்பது தானத்தில் ஒரு சிறந்த தானமாக பார்க்கப்படுகின்றது. இந்த இரத்த தானம், இந்த இரத்த தானம் வந்து பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், ஒவ்வொரு இடங்கள், ஒவ்வொரு தொழிற்ஸ்தாபனங்கள், அலுவலகங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து இந்த இரத்த தானம் கொடுப்பது என்பது ஒரு முக்கியமான விடயம். ஒரு உயிரை வந்து இந்த இரத்தம் கொடுப்பதால் வந்து காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படித்தான் வந்து நாங்கள் படிக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எங்களுக்கான கல்வி எங்களுக்கு இலவசமாகத்தான் பாடசாலையும் கிடைத்தது, தனியார் கல்வி நிலையத்திலையுமே வந்து இலவசமாக தான் கிடைத்தது. நானும் என் அக்காக்களும் சரி ஒரு ஃபாதர்கிட்ட தான் வந்து போயிட்டு படிச்சினாங்க. அவர் வந்து ஒரு ஃப்ரீ டியூஷனாக வந்து நடத்திக்க அங்கே வந்து போய் நாங்கள் எங்கள்ட கல்வியை பெற்றுனாங்க. அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இது சொல்லி தந்த விஷயம், யாராவது உங்களுக்கு சும்மா தந்தால் அது எந்த ஒரு காரணத்தை கொண்டு வந்து வாங்கக்கூடாது. நீங்கள் வாங்குற, அதாவது சும்மா தரணும்னு சொன்னால் அப்படி சும்மா எங்களுக்கு ஒரு விஷயம் தந்தா அதின் பெருமதி எங்களுக்கு தெரியாது. கல்வியுமே அதே மாதிரி தான். இலவசமா தந்தார்கள் என்று சொன்னா அதில் பெருமதி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி எங்களுக்கு வந்து அப்போ வெள்ளிக்கு வெள்ளி விடுமுறை விடுவினோம். என்ன செய்வாமான்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை எங்கள் 3 பேரையுமே கூட்டி கொண்டு போய் அந்த நாங்கள் படிக்கக்கூடிய வளாகத்தை துப்புரவாக்க சொல்வா. அம்மாவுமே சேர்ந்து செய்வா. எங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு பிறகு ஒரு கட்டமாக செய்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு ஃபாதர் வந்து எங்கள் அம்மாவை பாராட்டினவா. அதுக்கு பிறகு வந்து ஃபாதர்கிட்ட டியூஷன்லேயே இரத்த தானம் கொடுக்க எங்களுடைய அம்மாண்ட வயது அப்போ 48, இன்னும் ஒரு 2 வருட காலத்தில் 50 வயது ஆகிடும். அப்படி இருக்க வந்து அம்மாண்ட உடல் நலமுமே வந்து கொஞ்சம் குறைவான சிச்சுவேஷன். அதாவது இரத்தம் எடுக்கிறதுக்குண்டா சொல்வார்கள் உடல் திணிவு சுட்டி சரியான நிலையில் இருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 கிலோகிராம் தாண்டின நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த இரத்தம் கொடுக்க முடியும் என்று சொல்லி எங்களோட பல்கலைக்கழகத்தில் சொல்வார்கள். அப்படி இருக்க நாங்கள் இரத்தம் கொடுக்க நிறுத்தி பார்ப்போம், சரி வரையில் என்று சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவோம். இது வந்து எங்கள்ட இந்த வயதில் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில். ஆனால் அம்மாவை பொறுத்த வரைக்கும் உடல் திணிவு சுட்டி சரியாக இருந்தாலும் இரத்தம் கொடுக்கக்கூடிய நிறை இருந்தால் கூட அம்மாண்ட உடல் வந்து கொஞ்சம் பலவீனமான உடல், வயது வேறு. அப்படி இருக்க ஃபாதரே சொன்னவர், உங்களுக்கு இரத்தம் கொடுத்தா ஏதாவது பிரச்சனை நடந்துடும், 3 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் யார் பார்க்குறது, இதெல்லாம் தேவையில்லை அம்மான்னு சொல்லி ஃபாதரே அம்மாவுக்கு பேசினோம். இன்னும் சிலர் வந்து இரத்தம் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி பேசிக்க அம்மா சொன்னவா, என்னால் வந்து உங்களுக்கு பணமாக தரவோ வேறு ஏதாவது செய்து தரவோ நான் இருக்கிற காலத்தில் முடியுமென்ற ஒரு நம்பிக்கை இல்லை. என்னென்னு சொன்னாங்க, இந்த பிள்ளைகள் வளர்கிற காலகட்டத்தில் நாங்கள் இருப்போம், அந்த சூழ்நிலையை சொல்ல முடியாது தானே. எங்கள்ட பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் கல்வி கொடுத்துருக்கிறீங்கள், அதுக்கு கைமாறா என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் என்று சொல்லி அன்றைக்கு அம்மா வந்து இரத்தம் கொடுத்துவா. உண்மைக்குமே வந்து அது எங்களுக்கு பெரிய ஒரு பாடம். யார்கிட்டையுமே வந்து எந்த ஒரு பொருளையுமே வந்து சும்மா வாங்கக்கூடாது. அப்படி சும்மா வாங்கிக்க வந்து அதற்குரிய பெருமதி எங்களுக்கு தெரியாது. அந்த ரீதியில் வந்தால் வந்து எங்களுக்கு அம்மா தன் மூலமாகவே நிறைய படிப்பினைகளை சொல்லி தந்தவா. அதில் ஒரு விஷயம்தான் வந்து இந்த விடயம். இதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் நினைச்சினான். அதை தொடர்ந்து 20ஆம் தேதி, ஜூன் மாதம் 20ஆம் தேதி உலக அகதிகள் நாள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, 2021ஆம் ஆண்டு ஒரு ரிசர்ச் ஒன்று நடந்தது. அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து தினம் 37,000 அகதிகள் வந்து தங்களோட சொந்த நாட்டை விட்டு தங்களுக்கு நாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னொரு நாட்டுக்கு தஞ்சம் புகுறார்கள். சுமார் 8 கோடி பேர் இந்த அகதிகளாக இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டு வரார்கள் என்று சொல்லி 2021ஆம் ஆண்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார்கள். உண்மைக்குமே வந்து அகதிகளினுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், நாங்கள் வாசித்த ஒவ்வொரு செய்திகளிலிருந்தும் கிடைக்க பெற்றபடிய ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுக்கு என்று சொல்லி எந்த ஒரு விஷயமுமே இல்லை. ஒரு பான் துண்டு, அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடு, ஒரு தண்ணி வாங்குறதுன்னு சொன்னால் கூட உன்னுடைய நாடு எது என்று சொன்னால் சொல்றதுக்குரிய சூழ்நிலை அவர்களுக்கு இல்லை. ஏன்னா சொன்னால் தங்களுடைய சொந்த நாட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அகதிகளாக போகிறார்கள். இவ்வாறு போகைக்கு அவர்களுக்கான அடிப்படை உரிமை எந்த ஒரு விடயமுமே வந்து கிடைக்கப்பெறல. ஒரு போர்கள், அசாதாரண யுத்தம் ஏற்படைக்க வந்து அங்கே ஒரு அசாதாரண சூழல் ஏற்படும். அந்த அசாதாரண சூழலால் வந்து உயிர் சேதம் ஏற்படும். தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து மக்கள் அகதிகளாக தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் வந்து அவர்களுடைய திறமைகள், ஏன் அவர்கள் வாழ்வதற்கான அடிப்படை வசதிகளுக்கு கூட உரிமை இல்லாதவர்களாகத்தான் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி இருக்க வந்து தங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும். தாங்களும் நாட்டில் வந்து ஒரு நாட்டில் தங்களுக்கென்று சொல்லி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அகதிகளினுடைய
கேள்வி, அதாவது அகதிகளுடைய எதிர்பார்ப்புக்கு அமைய என்ன நடைபெற்றது என்று சொன்னால், இந்த அகதிகளையுமே வந்து வாழ விடணும், அவர்களுக்கான வாழ்க்கை சூழலையுமே வந்து ஏற்றுக்கொள்ளணும். உலகம் வந்து அனைவருக்குமே சொந்தமானது தானே. இந்த நாடு ஒரு நாட்டில் பிறந்து நாட்டு பிரஜா உடைமையை வந்து இல்லாத ஒரு நபருக்குரிய உடைமை வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உலக அகதிகள் நாளாக இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதில் நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாக நடந்த ஒரு விஷயம்தான். ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்கில் வந்து பங்கு பெறுறது என்று சொன்னால் அங்கே ஒவ்வொரு நாட்டு பிரஜைகள் தான் பங்கு பெறணும். அப்படி இந்த நாட்டு பிரஜைகள் பங்கு பெறக்க தங்களுடைய தேசிய கொடியோடு போவார்கள், தங்களுக்கான உரிமைகளோடு போவார்கள். ஆனால் இந்த அகதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கென்று சொல்லி சொந்த நாடு இல்லை, அவர்களுக்கென்று சொல்லி பிரஜா உடைமை இல்லை. ஆனால் அவர்களுக்கு உள்ள திறமைகள் இருக்கின்றன, தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கின்றது. இந்த உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அகதிகளுக்கென்று சொல்லியுமே வந்து ஒலிம்பிக் விளையாட்டில் ஒரு இடம் இருக்கின்றன. இவ்வாறு காலப்போக்கில் வந்து ஒவ்வொரு இடங்களாக வந்து அவர்களுக்கான உரிமைகளுமே வந்து கிடைக்க பெற்றுக்கொண்டு வருகின்றது. இந்த செய்தியை வந்து பார்த்தோன்னுமே நான் இன்றைக்கு தான் இது வாசிச்சேன். நான் 8 கோடி பேர் அகதிகளாக உலகத்தில் வாழ்கிறார்கள், அதாவது சொந்த நாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து இவ்வாறு வாழ்கிறார்கள் என்ற ஒரு செய்தி எனக்கு இன்றைய தினம் வாசிக்க தான் உண்மைக்குமே வந்து கிடைத்தது. 26ஆம் திகதி, ஜூன் மாதம் 26ஆம் திகதி சித்திரவதைக்கு ஆளானோருக்கான சர்வதேச நாள். சித்திரவதைகளுக்கு ஆளானோர் என்று சொல்லிக்க வந்து நாங்கள் எங்களுடைய உணர்வு பூர்வமான கதையை வந்து நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இடத்துல வந்து நான் அதை சொல்லி உங்களையுமே வந்து உணர்வு பூர்வத்துக்குள்ளே உள்ளாக்க நான் விரும்பலை. இப்படியான ஒரு நாள் இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டத்தை நான் நோக்கி போகிறேன். கண்டிப்பாக இதுக்குள்ள நிறைய பேருக்கு நிறைய உணர்வு பூர்வமான கதைகள் இருக்கும். சரி, ஓகே, அது தாண்டி நாங்கள் அப்படியே போய்கொண்டிருப்போம். இதை விட வந்து ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சர்வதேச ரீதியிலான பெற்றோர்கள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஜூன் மாதம் 18ஆம் திகதி தந்தையர் தினம். இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். நான் வந்து தெரியாத ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் இதில் எங்களுடைய அம்மாவினுடைய ஒரு உணர்வுபூர்வமான விடயம் அதையுமே வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொலியை இதோடு நான் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி தான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு சுருக்கமான முறையில் அனைத்து விடயங்களையுமே உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு நான் அதோட வந்து உறவுகளை இந்த விடயங்களை வந்து நீங்கள் உங்களுடைய உறவுகள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் இப்படியான விடயங்கள் வந்து உங்களுக்கு பிரயோசனப்படும். நாங்கள் சொல்லிக்க வந்து அதை கேட்டு அதை விளங்கி அதை ஞாபகம் வச்சிருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும். உங்களுக்கு இலகுவாக வந்து இருக்கும். அதால நீங்கள் பயனடைந்தது போல உங்களுடைய உறவுகளும் பயனடைய வேண்டும். முடிந்த வரைக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் வந்து நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற நான் தாரகா. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து விட்டீங்கன்னா சரி, எங்களுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சேரும். நாளை சந்திப்போம். நன்றி.